மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன நற்பலன்களை கொடுக்க போகுது? இந்த குரு பயிற்சியில் முழு பலனை அனுபவிக்க தயாரான ராசி இது மிதுன ராசி. ஓ! ஏன்னா ஜென்ம குருவா இருந்தா குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க. ம். குரு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வரார். 7க்குரிய 2. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் பணம் வருமா, செல்வம் கிடைக்குமா, புது வாய்ப்புகள் பிறக்கின்றன, ம். குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம். ஓ! அப்போ ஃபஸ்ட்டு சொத்து ரீதியாக பேசிட்டு நம்ம புது நபருக்கு வரோம். முதல்ல சார் எனக்கு வேலை கிடைக்குமா, நீங்கள் 3 மட்டும் கமிட் பண்ணுங்க சார், நல்ல ப்ராஃபிட் தான் சார், நம்ம அப்படி பார்க்க வேண்டாம், ம். சேஃபஸ்ட் சைடு ப்ளே பண்ணுவோன்னு சொன்னேன். அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு 3 வண்டி மட்டும் சொல்லிட்டு 3 வண்டி வேறு பக்கம் கொடுக்குறாரு. இந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி இதில் இன்னொரு மிகப்பெரிய நல்ல யோகமான விஷயம் என்னென்னா இருக்குது. சூப்பர் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதே மிதுன ராசி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறதால கேட்குறேன். ஏன்னா குரு அருள் வேணும் அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. ஸோ குருவினுடைய அருள் எப்படி இருக்கு? இல்ல குருவோட அருளை இவங்க பெறணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை இவங்க பின்பற்றணும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஒவ்வொரு பதிவுமே உங்களோடது ஒரு முத்தான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏத்தா மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப வர இருக்கின்ற அந்த குரு பயிற்சி, இப்பதான் நம்ம சனி பயிற்சி முடிஞ்சுது. குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி பரிகார முறைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்றணும்? குரு பயிற்சி அப்படின்றது என்ன? பேசிக்கான விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமாக குரு அருள் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வாழ்வில் திருவருளும் குருவருளும் இரண்டுமே தேவை. பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான குரு பயிற்சி இந்த உலக அளவிலே. ஏன்னா உலக அளவில் போர்கள், பதட்டங்கள், தலைவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் பதவி இழந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு மேலே கீழே போயிட்டு இருக்க காலகட்டம். இதனால குரு பயிற்சி இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் குடும்பம், திருமணங்கள், பொருளாதார விருத்திகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, மனசு ஹாப்பியாக இருக்கிற காலகட்டம், அது பதட்டம் இல்லாமல் தனியிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியம்னா குரு உச்சம் பெற்று வருகிற குரு பயிற்சி, குரு உச்சம் பெற்று வருகின்ற குரு பயிற்சி. இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சியில் என்ன மிகப்பெரிய யோகம்னா இதை ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டாப் மோஸ்டாக இருந்துடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வருது. இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சாரத்தமாக சிம்ம வீட்டுக்கும் போறார். அப்ப இந்த குரு பயிற்சி இருக்கிற 12 ராசிக்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. அதான் அப்போ குறிப்பிட்ட நேரங்காலம் தேர்ந்தெடுத்து அனைவரும் வெற்றியை ஜொலிக்க வாய்ப்புகள் பிறந்து விட்டன. ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன நற்பலன்களை கொடுக்க போகுது? இந்த குரு பயிற்சியில் முழு பலனை அனுபவிக்க தயாரான ராசி இது மிதுன ராசி. ஏன்னா ஜென்ம குருவா இருந்தா குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க. குரு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வரார். ஒரு சிலவர் மட்டும்தான் போன வட்டம் கஜகேசரி யோகமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க டெவலப்மெண்ட் குடும்ப ரீதியாக, சொத்து ரீதியாக, பண ரீதியாக செல்வ கடாட்சம் அதிகரிக்கிறது. 7க்குரிய 2. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் பணம் வருமா, செல்வம் கிடைக்குமா, புது வாய்ப்புகள் பிறக்கின்றன, குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம். அப்போ ஃபஸ்ட்டு சொத்து ரீதியாக பேசிட்டு நம்ம புது நபருக்கு வரோம். முதல்ல சார் எனக்கு வேலை கிடைக்குமா, நிச்சயமாக வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த வேலை இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போகக்கூடிய அம்சம், அடுத்த ஸ்டெப்னா ப்ரமோஷனு, புது புது ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி. அப்போ இந்த ராசிக்கு என்ன சொல்கிறேன், எதாக இருந்தாலும் குயிக்காக இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே ரெடி பண்ணிக்காங்க. ஏன்னா செப்டம்பர் பக்கத்தில் உலக லெவலில் எக்கனாமிக்கல் லெவலில் ரெசெஷன் இந்த மாதிரி ஒரு வர வாய்ப்பு இருக்கிறனால
நீங்கள் ஒரு சேஃபஸ்ட் பொசிஷன், என் கம்பெனி 2 வருஷம் சேஃபாக இருக்குது, எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கேன், சேஃபாக இருப்பேன். ஈவன் சாதாரண தொழில் பண்ணுற ஒரு டாக்ஸியில் வர்றவர் கூட சொன்னேன், என்னன்னா சார் நீங்கள் எல்லாமே ஐடி கம்பெனிக்கு டாக்ஸி போகிற 6 வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, 3 வண்டி மட்டும் இருக்கட்டும், 3 வண்டி வேற பக்கம் கொடுங்க. ஏன்னா ரெசிஷன் வந்து ஐடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் விட்டா லாஸ் ஆகிடும், இவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக அதை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் 3 மட்டும் கமிட் பண்ணி சார் நல்ல ப்ராஃபிட் தான் சார், நம்ம அப்படி பார்க்க வேண்டாம், சேஃபஸ்ட் சைடு ப்ளே பண்ணுவோம்னு சொன்னேன். அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு 3 வண்டி மட்டும் சொல்லிட்டு 3 வண்டி வேற பக்கம் கொடுக்குறாரு. இந்த டிராவல்ஸ் நடத்துறவங்க சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி இதில் இன்னொரு மிகப்பெரிய நல்ல யோகமான விஷயம் என்னென்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த நேரத்தில் தாங்க மிகப்பெரிய அப்ளிட். ரொம்ப நாளாக செலவு பண்ணி டெவலப் இல்லைன்னு இப்போ என்ன ஆகுதுன்னா, இத்தனை நாளாக பண்ணதில் தொழிலில் அடுத்த படிநாமக்கு, அதாவது இவங்க ப்ராஃபிட்டை குறைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய அம்சம். இப்போ ஆஃபர் போட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் சேல்ஸ் ஆகுதுன்னு வைங்க, இவங்களுக்கு நான் 190 ரூபாய்க்கு கொடுங்க, மற்ற காம்படிஷனோட கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ராசி இந்த மிதுனத்துக்கு. இன்னொன்று ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது, பேசி கவரக்கூடிய அம்சம் இருக்குது. விளம்பரத்தின் மூலமே உங்கள் தொழில் வளருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் போதும். இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நவீன யுகத்தில் யூடியூபு, இன்ஸ்டா இது மூலம்தான் இவங்களுக்கு டெவலப்பே ஆவாங்க. அப்போ இவ்வளோ சிறப்பாக இந்த ராசிக்கு இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதே மிதுன ராசி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குரு பயிற்சி அப்படிங்கறதால கேட்குறேன். ஏன்னா குரு அருள் வேணும் அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. ஸோ குருவினுடைய அருள் வந்து எப்படி இருக்கு, இல்ல குருவோட அருளை இவங்க பெறணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை வந்து இவங்க வந்து பின்பற்றணும்? நிச்சயமாக முதல்ல இவங்களுக்கு சிறப்பாக கல்வி ரீதியாக வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் பிறக்கின்றன, வெளி மாநிலம் சென்று படிக்க வாய்ப்புகள் பிறக்குது. அப்போ இவங்க கல்வி ரீதியாக எப்படின்னா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன படிப்பு செட் ஆகும், இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, இல்லை மெடிசனா, ஃபர்ஸ்ட் அதான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு எந்த ஊரில் படிக்கலாம், வீட்டிலேருந்து போகலாமா, ஹாஸ்டல் போகலாமா. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு சொன்னவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கல்வியில் சூப்பராக வருது. இவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதணும். இது என்னென்னா, இப்போ ஐஐடி எக்ஸாமாக இருக்கலாம், ஜேஇஇ சம்மந்தப்பட்டது, இதில் ஃபாரின் லாங்குவேஜ் ஐஎல்டிஎஸ், டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாமில் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ராசிக்கு யோகம் உண்டு. என்ன பேரண்ட்ஸுக்கு என்னென்னா, தன் குழந்தை படித்து சேஃப் ஆகிட்டா அவங்க தலைமுறையை பார்த்துக்குவாங்க, என்ன பார்க்குறானோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. அட்லீஸ்ட் அவங்க லைஃபையாவது அவங்க ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு நிச்சயமாக அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்த குடும்பம் சந்ததி வரும். இந்த ராசிக்கு இன்னொரு யோகம் என்ன வருதுன்னா, குறிப்பாக இவங்களுக்கு இந்த 8ஆம் இடம் அதற்கு குரு பார்வை வந்தனால பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, ரொம்ப நாள் இருந்த தடங்கல்கள், உடல் நோயிலிருந்து மீண்டு வராங்க. ஹெல்த் விஷயத்த இந்த ராசி படாத பாடுபட்டுருச்சு. வீட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு மருந்தா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் விலகுது. இவங்க ஒரு சில வழிபாடுகள், கோயில் வழிபாடுகள் நான் பர்பஸாக கொடுக்குறோம். என்னன்னா சர்ப சம்பந்தப்பட்டது, சர்ப வழிபாடுகள், அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடுகள். ஏன் விநாயகர் பார்த்தீங்கன்னா அவர் இடுப்புல பாம்பு கட்டின மாதிரிலாம் இருக்கும். சர்ப வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இவங்க ஒரு முறையாவது சங்கடகதை ஏதோ ஒன்று பண்ணிட்டு வர இவங்களுக்கு மைண்டு அவ்வளோ ஆக்டிவாக பாசிட்டிவ் அப்ரோச்சாக இந்த குரு பயிற்சிகளுக்கு அத்தனை பலாபலனும் அனுபவிக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சுங்க. சூப்பர் சார். இவங்க வந்து கரெக்டா பர்டிகுலரா அந்த குரு பயிற்சி அன்று நம்ம குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு சென்று என்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளணும்? நிச்சயமா நான் இவங்களை குரு பகவான் அன்னைக்கு அபிஷேகத்துக்கு ஏதோ காசு கொடுத்துருக்காங்க. ஒரு சில குரு பகவான் கோயில், அந்த கோயில் அபிஷேகமா இருக்கலாம், இல்லை யாகத்தில் இருக்கலாம், அதை நிச்சயமா அட்டன் பண்ணணும். ஏன்னா இது காற்று வீடு, காற்றுங்கிறத மந்திரங்கள் ஒலிக்கக்கூடியது இந்த அம்சம் இருக்கனால இவங்க அது அன்னதானம் போடுறாங்க, அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேரும் பொழுது இவங்களை அட்டன் பண்ணும்பொழுது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமா இருக்கு. என்னன்னா தவற விட்ட வாய்ப்பெல்லாம் பிடிச்சிடலாம், புது வாய்ப்புகள் பிறக்கிறது, சந்தோஷம் வருது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகு கரெக்டான காலகட்டம். திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் விலகக்கூடிய காலகட்டமா வந்தாச்சு. திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் பிறகுது. நிறைய பேத்துக்குங்க திருமணம் தடையாகவே அந்த இப்பதான் அப்பாடாங்கிற நான் குடும்பத்தில் புது நபர்கள் திருமண ரீதியாக வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு அம்சம் வந்து மனதுக்கு பிடித்த வரனாக. அப்போ ஒரு சில பரிகாரங்கள் மட்டும் தேவைப்படும். ஏன்னா 7ஆம் இடம் என்ன கிரகம் இருக்கும், 7இல் நின்ற கிரகங்கள், அதை பார்த்த கிரகங்கள், அது கூட சேர்ந்த அமைப்புல ஒரு சில பரிகாரம் மட்டும் தேவைப்படுது. ஆனால் நிச்சயமாக திருமண யோகம் உண்டுங்க. சூப்பர் சார். மிதுன ராசிக்கு நேயர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகா ஒரு பரிகாரமும் சொல்லி அற்புதமான விஷயமும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, இல்ல எண் கணிதம் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, தகவல்கள் எங்களுக்கு வேணும், இல்ல ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விஜயகுமார் சாரை டைரக்டா நீங்க சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.